வணக்கம். வெல்கம் டூ பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024க்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸா 2 சொல்லலான்றீங்க. ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் ஹால்ல எஸ்எஸ்சி எப்படி எக்ஸாம் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க? அத ஃபர்ஸ்ட்டா சொல்றேன். செகண்ட் என்னன்னா, கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த வருஷம் நான் எவ்வளோ மார்க் எடுத்தா என்னால வந்து மெரிட் லிஸ்ட்ல உள்ள போயிட்டு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி ஆகுறது? இந்த 2யும் தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல சில பேருக்கு என்னன்னா, ஹால் டிக்கெட் வந்து இப்ப டவுன்லோட் பண்ணாம இருக்கலாம். ஏன் டவுன்லோட் பண்ண முடியாதுன்னா, 4 நாளைக்கு முன்ன தான் உங்களுக்கு எப்ப எக்ஸாம் டேட் போட்டிருக்கோ, அதுக்கு 4 நாளைக்கு முன்ன தான் உங்களால ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த கேண்டிடேட்க்கு 30த் செப்டம்பர் 2024னால இவரால ஹால் டிக்கெட் இப்ப டவுன்லோட் பண்ண முடியுது. இவருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து எக்ஸாம் 9 ஏஎம் டு 10:30 ஏஎம் இருக்குல்ல. அப்ப என்ன மீனிங்னா, இவருக்கு 8:30லாம் வந்துனா குவைட்ட வந்து குளோஸ் பண்றதா சொல்லிருவாங்க. அப்ப என்ன மீன்? இவர் ஒரு 8 மணிக்கு போனா தான் வந்து என்னன்னா கரெக்ட்டா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் அங்க இருந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த 8:30க்கு உள்ள போனான்னா, 9 டூ 10:30 வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வரலாம். அப்ப என்னன்னா, எல்லாருக்கும் இதே மாரி தான். ஒருத்தவங்களுக்கு ஷிஃப்ட் 1 இருக்கும். சில பேருக்கு ஷிஃப்ட் 2 இருக்கும். சில பேருக்கு ஷிஃப்ட் 3 இருக்கும். அந்த இதுல எக்ஸாம் டைம் நடக்கறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் முன்னாடியே கேட்ட குளோஸ் பண்றதா உங்களோட ஹால் டிக்கெட் இந்த இடத்துல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப என்னன்னா, 1/2 அன் ஹவர் அந்த 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருங்கன்னா போற மாரி. இந்த இடத்துல இவர் 8 மணிக்கு போனா இவருக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ரைட்டா? இத ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, டைம் கொஞ்சம் முன்ன பின்ன போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் மினிட்ஸ்ல போனீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதுல ஒழுங்காவே நம்ம மைண்ட் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்காக தான் சொல்றேன். ஒரு 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடியே போயிருங்க. மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கங்க. உள்ள போயிட்டு வந்து எக்ஸாம் எழுதுங்க. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு எடுத்துக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஹால் டிக்கெட், அதோட சேர்த்து ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு எடுத்துக்கணும். இத தவிர சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபோட்டோ கொண்டு போணுமா? கொண்டு போகக்கூடாதா? அப்படின்னு டவுட் வரும். சப்போஸ் உங்கட்ட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா 2 ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கங்க. அது வந்து அங்க தேவை இருக்காது. பட் ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்கலாம். ரைட்டா? அடுத்து இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டியது எக்ஸாமினேஷன் வீடு. எங்க எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ, அத கரெக்ட்டா பார்த்து வந்து போயிருங்க. ஏன்னா சில பேரு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இடம் தெரியாது. அதனால விசாரிச்சு வந்தேன்னா முன்னவே போயிருங்க. ரைட்டா? சோ அடுத்து நம்ம பார்க்கிறது என்னன்னா, பிஃபோர் எக்ஸாம் ஹால். அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஹால் டிக்கெட் வந்து நீங்க எடுத்துக்கணும். பட் சில பேருக்கு என்னன்னா, ஹால் டிக்கெட்ட வந்து நான் வந்து கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். சில பேருக்கு என்னன்னா, கலர் பிரிண்ட் அவுட் இல்லாம ஜஸ்ட் ஜெராக்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 2ல எது வேணா நீங்க கொண்டு போலாம். கலரும் எடுத்துக்கலாம். இல்ல நார்மல் ஜெராக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இன்னும் சில பேர் என்ன, நான் 1 எடுத்துட்டு போலாமா? இல்ல 2 எடுத்துட்டு போலாமா? அது உங்களோட இதுதான். நீங்க 1 கொண்டு போலாம் சேஃப்டியா வச்சுக்கிட்டா. இல்ல நீங்க 2 கூட வந்துனா, இன்னொரு சேஃப்டிக்காக வச்சுக்கிற மாரி எடுத்துக்கலாம். ரைட்டா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பென் எடுத்துட்டு போணுமா? இல்ல வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துட்டு போணுமா? இந்த 2யும் எடுத்துட்டு போணுமா? இல்ல அவங்களே தருவாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். பென் வந்து உள்ளேயே குடுப்பாங்க. வாட்டர் பாட்டில் தேவை கிடையாது. ஏன்னா உள்ளேயே வந்து வாட்டர் கேன் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து தண்ணி குடிச்சுக்கலாம். 3 பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெஸ் கோட். சில பேருக்கு வந்து என்னன்னா, இதுவுமே டவுட்டா இருக்கலாம். ட்ரெஸ் கோட் ஏதாவது இருக்கு அப்படின்னா, எதுவுமே கிடையாது. நீங்க நார்மலா போலாம். பட் ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க பசங்களா இருந்தீங்கன்னா, மென்னா இருந்தீங்க அப்படின்னா, பெல்ட் வந்து என்னன்னா, அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது எக்ஸாம் ஹால் உள்ள போய் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பெல்ட்ட கழட்ட சொல்லிருவாங்க. அதே மாரி நீங்க ஏதாவது வந்து ஒரு செயின் போட்டிருக்கீங்க, கையில கயிறு கட்டுறீங்கன்னா, அது எல்லாத்தையுமே வந்து அவுக்க சொல்லுவாங்க. சில பேருக்குலாம் இதுக்கு முன்னாடி அவங்க இடுப்புல கட்டின அருணா கொடிலாம் வந்து அது வெள்ளி கொடி இருந்துச்சு. அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி அணிஞ்சிருந்தீங்கன்னா, அது முன்னாடியே வந்து வீட்ல வச்சுட்டு போயிருங்க. அதே நீங்க வுமனா இருந்தீங்கன்னா, அதேதான் ட்ரெஸ் கோட் எதுவுமே கிடையாது. பட் இந்த கோல்டு ரிலேட்டடா ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் போட்டு போனீங்கன்னா, அதெல்லாம் வந்து ரெட்யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஏன்னா நீங்க தோடு போட்டிருந்தீங்கன்னா, அத கழட்ட சொல்லிருவாங்க. மூக்குத்தி போட்டிருந்தாலும் கழட்ட சொல்லிருவாங்க. அதே மாரி நீங்க செயின் ஏதாவது போட்டிருந்தாலும் கழட்ட சொல்லிருவாங்க. சில பேருக்கு கழட்ட முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, அதுல ஒரு டேப் அடிச்சு வந்து இது பண்ணுவாங்க. அது தேவையில்லாம வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்ட வந்து கிரியேட் பண்ணும் எக்ஸாம் ஹால்ல. சோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரிஜினலான வந்து ஐடென்டி ப்ரூஃப். ஒரிஜினல் ஐடென்டி கார்டு தான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. மறந்துறாதீங்க ஒரிஜினல். சில பேர் வந்து ஆதார் கார்டு வந்து குடுத்துருக்காங்க. அப்ப என்ன, ஆதார் கார்டோட ஒரிஜினல் நீங்க எடுத்துட்டு போணும். ஏன்னா நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஆதாரோட இதுதான் குடுத்துருப்பீங்க. சில பேர் வந்து பான் கார்டு வந்து குடுத்துருக்கலாம். சில பேர் என்ன குடுத்துருக்கலாம், டிரைவிங் லைசென்ஸ் குடுத்துருக்கலாம். எது நீங்க குடுத்தீங்களோ, அதோட ஒரிஜினல் வந்து எடுத்துக்கணும். பிளஸ் வந்து 2 ஃபோட்டோ வந்து உங்க இதுக்காக வச்சுக்கங்க. கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்கலாம். ரைட்டா? இத நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க வேண்டியது. இப்ப நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க என்னன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டே உங்கள வந்து என்ன செக் பண்ணுவாங்க, எல்லாம் வச்சுக்கலாம்ன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, அங்க போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் சொல்லுவாங்க. அந்த சென்டருக்குள்ள போயிட்டீங்கன்னா, அங்க ஒரு வெரிஃபிகேஷன் பிளேஸ் வச்சிருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் பிளேஸ்க்கு போனீங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுல உங்களோட பேர கேட்பாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணப்பட்டு, உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப்லாம் கேட்பாங்க. அந்த ப்ரூஃப்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன, உங்களோட லெஃப்ட் தம்ப் வந்து வைக்க சொல்லுவாங்க. லெஃப்ட் தம்ப் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கு அப்புறம், உங்கள வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அது ஆதார் கார்டு ஃபோட்டோ மாரி தான் இருக்கும். அத எடுத்தோனே என்ன பண்ணும்னா, உங்களுக்கான ஒரு சிஸ்டம் நம்பர் வந்துரும்.
அந்த சிஸ்டம் நம்பர்ல போய் உட்காருவீங்க. உட்காந்தோனே ஒரு 2, 3 மினிட்ஸ்ல வந்துனா அந்த சிஸ்டம்ல வந்து உங்களோட பேரு, உங்களோட இதெல்லாம் வந்துரும். அதுல உட்காந்து நீங்க எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ரஃப் பேப்பர் வந்து டெஃபினட்டா குடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, அந்த ரஃப் பேப்பர் வந்து நல்லாவே யூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா நமக்கு செஷன் 1 இருக்கு. என்னதான் செஷன் 1 குவாலிஃபை இருந்தாலுமே, அதுக்கு ஆப்டிட்யூட் இருக்கு. அதாவது மேத் இருக்கு. பிளஸ் வந்துனா ரீசனிங் இருக்கு. இந்த 2க்குமே என்னன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். சோ அந்த டைம் ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், மேத்க்கு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஃபார்முலா ரிலேட்டடான கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா கேட்பாங்க. ஏன்னா மென்சுரேஷன்ஸ் வந்துனா 2டி, 3ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். வால்யூம் இல்லடா வந்துனா கோன் ரிலேட்டடா கேட்பாங்க. அதோட ஃபார்முலாலாம் நோட் பண்ணுங்க. ரீசனிங்ல என்ன பண்ணுங்கன்னா, ஆல்பாபெட் வந்துனா நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆல்பாபெட் என்ன பண்ணுங்கன்னா, நோட் பண்ணி ஏ, பி, சி, டி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு, அதுல என்ன பண்ணா 1, 2, 3ன்னு சொல்லி நம்பர் வந்து போட்டு வச்சுங்க. இது நல்லாவே வந்துன்னா ரீசனிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. மிச்சம் 2 இருக்கிற ஜிஎஸ் பிளஸ் வந்துனா இங்கிலீஷ்க்கு இது தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம ஜஸ்ட் பார்ப்போம். தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுவோம். தெரியலன்னா வந்து ஸ்கிப் பண்ண போறோம். அவ்வளவுதான். இது வந்து நீங்க எக்ஸாம் ஹால்ல வந்து நோட் பண்ண வேண்டியது. அடுத்து என்னன்னா, சில பேர் வந்து என்னன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துனா போகலாம். சில பேர் வந்து போவாங்க. ஏன்னா லாங்கா வந்துனா வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்கன்னா, அவங்க ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து வந்துரலாம். அந்த மாரி 2 ஹவர்ஸ் வாரீங்க, இல்ல 3 ஹவர்ஸ் முன்னாடி வாரீங்க. அந்த டைம் நான் என்ன பண்றது? ஏதாவது வந்துனா பிரிப்பேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இங்கிலீஷோட சீரிஸ் வந்து நான் போட்டு வச்சிருந்தேன். இந்த இங்கிலீஷ்ல என்ன பார்க்கலாம்னா, ஆன்டனிம்ஸ் பார்க்கலாம். அதே மாரி சினானிம்ஸ் பார்க்கலாம். ஸ்பாட் த எரர் பார்க்கலாம். இடியம்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இடியம்ஸ் நீங்க நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா பழமொழி ரிலேட்டடா நீங்க லாஸ்ட் மினிட்ஸ்ல பாட்டு போனீங்கன்னா, அது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா பழமொழி ரிலேட்டடா எவ்ரி இயர் வந்து இடியம்ஸ் கேட்க தான் போறாங்க. அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம பிரிப்பேர் பண்ணது எங்கேயாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ரைக் ஆகலாம். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இதே இது ஆன்டனிம்ஸ்ல நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா ஆன்டனிம்ஸ்ல நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்க்காம, மிச்சம் இருக்கிற ஆப்ஷனுமே வந்து அது என்ன அதுக்கான மீனிங் எல்லாத்தையும் பார்த்துடணும். அப்ப ஏன்னா அந்த மாரி நீங்க ஒவ்வொரு இதா பார்க்கும்போது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம எக்ஸாம் எழுதும்போது. அப்ப டெஃபினட்டா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால சொல்றேன். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஸ்பாட் த எரர், இடியம்ஸ் எல்லாமே நீங்க வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடா டைம் இருந்துச்சு அப்படின்னா, இத நீங்க வந்து பார்த்துட்டு போலாம். இன்னும் சில பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் இல்லாம ஏதாவது ஸ்டாட்டிக், ஜிஎஸ் ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னு கூட தோணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டாட்டிக் ஜிகே பாருங்க. இல்லையா பாலிட்டி இருக்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்துட்டு இருங்க. ஆர் எல்ஸ் பயாலஜி ரிலேட்டடாவும் பாருங்க. ஏன்னா இது எல்லாமே எம்டிஎஸ் 2023ல கேட்டதா நம்ம போட்டிருந்தோம். இதெல்லாம் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு டான்ஸ் ரிலேட்டடா பார்க்குறோம்னா, ஒன் பை ஒன் நான் கம்ப்ளீட்டாவே வந்து டான்ஸ் இப்போ ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்னா, அது ரிலேட்டடா எல்லாத்தையுமே சொல்லிப்பேன். கிளாசிக்கல் டான்ஸ் சொல்றோம் அப்படின்னா, அது ரிலேட்டடா எல்லாத்தையும் என்டையரா சொல்லிப்பேன். என்டையரா பார்க்கும்போது வந்துனா, அந்த சாப்டர் ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். அதனால தான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க லாஸ்ட் மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாவே வந்து எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி இதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்ப கட் ஆஃப சொல்லுங்க. எவ்வளவு தான் வந்து கட் ஆஃப் வரும்? எவ்வளவு தான் நான் எடுத்து அந்த வருஷம் கிளியர் ஆக முடியும்? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட் வந்து 2023ல வந்து எக்ஸாம் எழுதினாரு. அவரோட ராஸ்கோ செஷன் 1 பாருங்க. 84 செஷன் 1ஓட நார்மலைஸ் ஸ்கோர் அப்படின்னு ஒண்ணு வரும். 88 ஏன்னா எல்லா ஷிஃப்ட்லயுமே வந்து கொஸ்டின்ஸ் ஒரே மாரி இருக்காது. சில கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா வேற மாரி இருக்கலாம், டஃப்பா இருக்கலாம். சில கொஸ்டின் ஈஸியா இருக்கலாம். அதனால தான் இந்த நார்மலைஸ் ஸ்கோர் அப்படின்னு வந்து வரும். அதுல இவர் வந்து 88 வாங்கியிருக்காரு. இது பெருசா தேவை கிடையாது. ஏன்னா செஷன் 1 அவ்வளவு யூஸ் கிடையாது. பட் செஷன் 2 தான் மேட்டர். ஏன்னா இதான் மெரிட் லிஸ்ட். இதுல செஷன் 2ல 93 மார்க் எடுத்திருக்காரு. நார்மலைஸ் ஸ்கோர் எவ்வளவு வந்து பாருங்களேன். 102 வந்திருக்கு. பட் 102 வந்துமே இவர் கிளியர் ஆகல. 100 மார்க் மேல எடுத்தாவே வந்து ஒரு நல்ல மார்க் தான். அவர் நல்லாவே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காராம். பட் என்னன்னா கட் ஆஃப் வந்து 2023ல கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சு பாருங்களேன். தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில வந்து 125 இது வந்து யூஆர் கேட்டகரி இருந்துச்சு. இது எஸ்சிக்கு இருந்தது. இது எஸ்டிக்கு இருந்தது. இது ஓபிசிக்கு இருந்தது. இது வந்து இடபிள்யூஎஸ்க்கு இருந்தது. சோ அப்பனா என்ன 2023ல கட் ஆஃப் வந்து 125 இருந்திருக்கு. இங்க 120 எஸ்சிக்கு இருந்திருக்கு. எஸ்டிக்கு வந்து 112 இருந்திருக்கு. ஓபிசிக்கு 125, இடபிள்யூஎஸ்க்கு 122. அப்ப என்னன்னா ஒரு 100க்கு மேல அபோவ் 100க்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்துட்டு மெரிட் லிஸ்ட்ல வரமாட்டீங்க. மெரிட் லிஸ்ட்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 130 நீங்க 130லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க உள்ள போயிருவீங்க. ஆர் எல்ஸ் வந்து மினிமம் என்ன 120 உங்களோட எய்மா இருக்கணும். 120வது எடுத்தணும். இந்த வருஷம் என்னன்னா, 115ல இருந்து 125க்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா உங்களால உள்ள போ முடியும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2023ல இருந்த கட் ஆஃப் வந்து வெறும் 1500 வேக்கன்சி தான் இருந்தது. இந்த வருஷம் 2024ல 8000 பிளஸ் வந்து வேக்கன்சி குடுத்திருந்தாங்க. அப்ப 8000 பிளஸ் அப்படின்னா, நம்மளுக்கு கட் ஆஃப் நல்லாவே குறையும். அதுக்காக தான் சொல்றேன். 115ல இருந்து 125 நல்ல ஸ்கோர். ஆனா நீங்க 130க்கு மேல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யோசிக்கவே தேவையில்ல. நீங்க உள்ள போயிடலாம். என்ன பண்ணா அந்த அளவுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இது பாருங்க தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில இது 2020ல வந்து என்னன்னா, அப்ப இருந்த கட் ஆஃப் எவ்வளவு பாருங்களேன். 77, 76, 73, 75, 59, 52. என்ன மீன் பண்றேன்னா, ஒவ்வொரு வருஷம் வந்து கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். யாராலுமே அவ்வளோ அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஒரு ரேஞ்ச் வச்சு சொல்லலாம். இதுக்குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால என்னன்னா, உங்களோட எய்ம் 130
நீங்க மினிமம் 115க்கு மேல எடுத்துருங்க. டெஃபினட்டா இந்த வருஷம் கிடைச்சிடும் ரைட்டா. நான் சொன்னது போக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணேன். இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட கிளாஸ் பிடிஎஃப் பிளஸ் கிளாஸ் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.